அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இன்று கிரகங்களின் சஞ்சாரம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அந்த வகையில் 9/5/2026 சனிக்கிழமை அன்று சந்திரன் தனது சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். இன்று இரவு 12 மணி வரை சந்திரன் தனது சொந்த சாரத்திலே இருப்பது ஒரு விசேஷமான அமைப்பாகும். சூரியன் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பலமாக இருக்கின்றார். இந்த கிரக நிலைகள் 12 ராசிகளுக்கும் தரும் விரிவான பலன்களை பார்ப்போம். மேசராசி. இன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குறிப்பாக தந்தையார் வழியில் அனுகூலமான செய்திகள் வரும். தனவரவை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இல்லை என்பதால் புதிய திட்டங்களை தைரியமாக தொடங்கலாம், செயல்படுத்தலாம். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இன்று உங்களை தேடி வரும். ரிஷபம். இன்று பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தனது சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். தனலாபம் திருப்தியாக இருக்கும். சேமிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்புகள் மூலம் ஒரு பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த முழு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி உங்களதே. மிதுனம். இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக பண பரிமாற்றங்கள் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்கள் தவிர்த்து அமைதியாக இருங்கள். தன வரவில் சிறு தடைகள் ஏற்படலாம் என்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளை நாளை வரை ஒத்திவைப்பது புத்திசாலித்தனம். சந்திரனின் சொந்த சாரத்தால் மன உறுதியை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். கடகம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று தனது சொந்த நட்சத்திரத்தில் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு பலமான யோகத்தை தரும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கூட்டுத்தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனலாபம் இன்று மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் இன்று கைகூடும். இன்று உங்களின் செல்வாக்கு உயரும் நாள். சிம்மம். இன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட நல்ல வழி பிறக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தனவரவு சீராக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை காட்டுங்கள். உத்தியோகத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். எதிரிகள் தானாக விலகி செல்லும் ஒரு அற்புதமான நாள் இது. கன்னி. இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் தனது சுந்தர சாரத்தில் இருப்பதால் புத்திர பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்கும். தனலாபம் இன்று தாராளமாக இருக்கும். லாட்டரி மற்றும் பங்கு சந்தை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். உங்கள் கற்பனை திறனும் படைப்பாற்றலும் இன்று வெளிப்படும். பூர்வீக சொத்து விவரங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். துலாம். இன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சுகபோகங்கள் அதிகரிக்கும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவீர்கள். வீட்டை அழகுபடுத்தும் பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாயாரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். தனவரவு திருப்தி தரும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வாகன பயணங்களில் மற்றும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. விருச்சிகம். இன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் உங்கள் தைரியமும் வீரியமும் கூடும். இளைய சகோதரர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். தனவரவை பொறுத்தவரை இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது. நண்பர்களே. தனுசு. இன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் தனது சொந்த நட்சத்திரத்தை சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறந்த யோகம். இன்று வாக்கு வன்மை அதிகரிக்கும். உங்கள் பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். தனலாபம் இன்று அபாரமாக இருக்கும். சேமிப்பு பன்மடங்கு உயரும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். இன்று நீங்கள் எடுக்கும் எந்த பொருளாதார முடிவும் உங்களுக்கு நீண்ட காலம் பயனை தரும். மகரம். இன்று சந்திரன் உங்கள் ராசியிலே தனது சொந்த நட்சத்திரமான திருவோணத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு புதிய பொலிவை தரும். உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் முடிவுகளுக்கு அனைவரும் மதிப்பளிப்பார்கள். தனவரவு சீராக இருக்கும். புதிய வருமானத்திற்கான வழிகள் பிறக்கும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும் ஒரு பொன்னான நாள் இது. கும்பம். இன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. தனவரவு வந்தாலும் சில அத்தியாவசிய செலவு தேவைக்காக செலவு செய்ய வேண்டி வரும்.
வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. மாலை நேரத்திற்கு பிறகு மனதிற்கு பிடித்தமான ஒரு செய்தியை கேட்பீர்கள். இன்று எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது உங்கள் கௌரவத்தை காக்கும் நண்பர்களே. மீனம், இன்று உங்களுக்கு லாபஸ்தானம் மிக வலுவாக உள்ளது. சந்திரன் தனது சொந்த சதத்தில் இருப்பதால் மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் பெரிய உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவும். தனவரவு இன்று நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் இருக்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் இன்று நிறைவேறும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான சாதகமான சூழல் இன்று நிலவும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தரும் நாளாக அமையட்டும். உங்கள் உழைப்பும் இறை நம்பிக்கையும் உங்களை என்றும் முன்னேற்றமான பாதைக்கு அழைத்துச் செல்லும். நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனி செய்ய போபவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் உங்கள் சிவராஜ் ஜோதிடர். நன்றி.